தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய கிருபைனா உங்களுக்கு தெரியும், தகுதியற்ற ஒருவன் மேல் காண்பிக்கிற பெரிய அளவு இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. ஒரு ஆளுக்கு எவ்வளோ இரக்கம் செய்யணும்னு ஒரு அளவு வச்சுருப்போம்ல, நம்ம அதை தாண்டி ஒரு பெரிய அளவு இரக்கத்தை ஒரு தகுதியில்லாத மனிதனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கிருபை. கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லாமே அப்படித்தான். கர்த்தர் நம்ம இடத்துல வந்து பேசுகிறாருங்கிறதே நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான். வேத புஸ்தகத்தை நம்ம கையில், அவருடைய வார்த்தையான வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருனாலே அது நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார் என்றாலே அது நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட காரியம்தான். கடவுளுடைய ஆவியை ஒரு சின்ன மண் பாண்டத்தில் என் உடம்புக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டிருப்பது என்ன சாதாரணமான விஷயமா